ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காயும் தட்டைப்பயிரையும் வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் தாங்க நான் இந்த ரெசிபியை பார்த்தேன். வீடியோவை பார்த்த உடனேயும் நம்ம இதை செஞ்சே ஆகணும்னு நான் ஆசைப்பட்ட ரெசிபிகளில் இதுவும் ஒன்றுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் செவக்க வறுத்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனேயும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் இன்றைக்கி பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கின உடனேயும் ஒரு சின்ன தக்காளியை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்கேன். தட்டைப்பயிறு சேர்க்குறதால கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு குக்கரில் தட்டைப்பயிரையும் கொத்தவரங்காயையும் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தட்டைப்பயிரும் கொத்தவரங்காயும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கைப்பிடி அளவு நிலக்கடலையை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் காரசாரமான தட்டைப்பயிர் கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது சுடு சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் வீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.